ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜீஸ் ஃபுட் கார்னர். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பிளான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சாக்லேட் கேக் பனியாரம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/4 கப்பு புளிக்காத தயிர் எடுத்துக்கலாம். இதில் ரெகுலர் சுகர் ஒரு 1/4 கப்பை பவுட்ரு பண்ணிவிட்டு நான் இதில் சேர்த்துட்றேன். பவுட்ரு பண்ணும்போது நம்மளுக்கு குவான்டிட்டி 1/4 கப்போட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். கூடவே 1/4 கப்பு ரிஃபைன்ட் ஆயில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிறகு இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். அந்த திரி இல்லாத அளவுக்கு நல்லா கலக்கிடுங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் காஃபி டிகாக்ஷன் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், பட் இது போட்டால் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் வரும். காஃபியோட ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்காது, பட் அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் இதை என்ஹான்ஸ் பண்ணி தரும். சரி, இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது சைடில் வச்சுட்டு வேறு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வேறு ஒரு பவுல் எடுத்து இதில் 1/2 கப்பு மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஜலிச்சிடலாம். இப்போது நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட் இருந்ததில் தயிரோட மிக்சர், அதில் இந்த மைதாவோட மிக்சர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கலக்கி விட்டுருங்க. இதை ஜஸ்ட் ஜென்டலாக கலக்குங்க. ஜஸ்ட் மிக்சர் மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். இது ஓவர் பீட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம பனியாரம் ஊற்றும் போது அது பொங்கி வராது. பனியாரம் ஸ்பாஞ்சியாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். அதுக்காக இது ஜஸ்ட் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு இந்த பேட்டர் கொஞ்சம் திக்காக தெரியுது. இப்படி விஸ்க் எடுத்து மேலே தூக்குனா எனக்கு அந்த ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சியில் வரல. ஜஸ்ட்டு எல்லா பேட்டரும் அந்த விஸ்க்லேயே ஒட்டுற மாதிரி இருக்குது. ஸோ தேவையான அளவு நான் பால் சேர்த்துக்கிறேன். இந்த பால் ஆப்ஷனல். சப்போஸ் உங்களோட தயிர் ரொம்ப தின்னாக இருக்குது, ஆல்ரெடி அதில் நிறைய தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு பால் சேர்க்கணுன்னு அவசியமே வராது. நான் எடுத்த தயிர் கொஞ்சம் திக்காக இருந்தது, அதுக்காக நான் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். ஓகே, இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. நான் டோட்டலாக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம குழி பனியாரம் சட்டி எடுத்து அதில் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம ரெடி பண்ண பேட்டர் இருக்குல்ல, அதை ஒரு குழியில் ஊற்றிக்கலாம். ஊற்றும் போது ஒரு 3/4 குழி ஊற்றினா போதும். இது நல்லா பொங்கி வரும். நிறைய ஊற்றிட்டிங்கன்னா இதை திருப்புறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாயிரும். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் நம்ம இந்த பனியார சட்டியை வச்சிடலாம். வச்சுட்டு இமீடியட்டாகவே மூடி போட்டு வச்சுருங்க. 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பனியாரத்தை ஒன்று ஒன்றா திருப்பிடலாம். திருப்பிட்டு அதே லோ ஃப்ளேமில் வேறு பக்கம் நம்ம 1 நிமிஷம் குக் பண்ணால் சரியாக இருக்கும். 1 நிமிஷம் அடுத்தது இதை நான் சர்விங் பிளேட்டில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட சாக்லேட் கேக் பனியாரம் ரெடி. உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.